Hello friends, welcome to my channel ERK Infocode. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Tableauல நம்பர் ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நம்பர் ஃபங்க்ஷன்ஸ்ல ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன், இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சோ நம்ம எதை ஃப்ரீக்வெண்டா அதிகமா யூஸ் பண்றோமோ அந்த பர்టిక్యులர் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் எடுத்து இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எப்படி வர்க் ஆகுது, எந்த இடத்துல யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hello friends, first நம்ம பாத்தீங்க அப்படினா மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன் பாத்துறலாம். ஓகேங்களா? மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 13 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துர்க்கேன் நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது. ஓகேங்களா? சோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். இதல பாத்தீங்கன்னா ABS, ceiling, division, floor, ln, max, min, power, round, degree, squared, square, zn. ஓகேங்களா? சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, இத பத்தி ஓவரா டீடைலா பாத்துறலாம். ஓகேங்களா? சோ ABS, சோ இப்போ ABS ஃபங்க்ஷன் அப்படின்றது பாத்தீங்க அப்படினா அப்சல்யூட் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தறது. சோ அப்சல்யூட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க மைனஸ் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் வேல்யூ இருக்கும். சோ நாம என்ன பண்ணனும் அப்படினா அத வந்து பிளஸ்ஸா கன்வர்ட் பண்ணி காமிக்கும்போது பாத்தீங்க அப்படினா நம்ம இந்த ABS ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண அப்சல்யூட் வேல்யூவை நமக்கு காமிக்கும். சோ மைனஸ் வேல்யூ வந்து ஒரு அப்சல்யூட் வேல்யூவை காமிக்கும். இங்க பாருங்க -1189 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ABS ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம் 1189 வந்திருக்கு. பாத்தீங்க அப்படினா ABS இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்க ரொம்ப சிம்பிள் தான். சோ ABS sum of profit. ஓகேங்களா? அப்படி கொடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து மைனஸ் சைன் இருக்கோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட் வேல்யூ கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ இத வந்து பாத்தீங்கன்னா ABS ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சோ நான் வந்து பாத்தீங்கன்னா பல சார்ட்ஸ்ல வந்து சார்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது நான் இது மாதிரி இந்த மைனஸ் வேல்யூ வந்து பிளஸ் வேல்யூ பண்றதுக்காக சில டைம்ல நான் அந்த ABS ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்பேன். வீடியோ பாருங்க உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீலிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சீலிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா 60.8. ஓகேங்களா? இப்போ 5.5, 5.6 அது மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் வரும்போது அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி காமிக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சீலிங். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 60.8 அப்படின்ட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 61 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா? இங்கே 77.6 இருக்குது. இங்கே 78 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே இங்கே பாருங்கள் 48.14 இருக்குது. 49 எடுத்துக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங், அதாவது ஒரு நம்பருக்கு அப்புறம் எந்த டெசிமல்ஸ் வந்தாலுமே என்ன பண்ணும், அது வந்து ரவுண்ட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? அதை வந்து ரவுண்ட் வேல்யூவாக நம்மளுக்கு பண்ணி காமிக்கும் சீலிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து ஃப்ளோர் அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்கள் இங்கே என்ன தான் டெசிமல் இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து ரவுண்டட் ஃபிகர் மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்கும். பாருங்கள் 60.18 இருக்குங்க. பார்த்தீங்கன்னா 60 மட்டும்தான் இருக்குது. அந்த 0.80 எதுவுமே நம்மளுக்கு பண்ணல. 60 மட்டும் தான் எடுத்துருக்கு. இங்கே 77.6 இருக்குது. இங்கே 77 மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட் டு சீலிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணும், அப்சல்யூட் அந்த பர்டிகுலர் வேல்யூஸ் மட்டும்தான் எடுக்கும். அந்த டெசிமலை வந்து ஒமிட் பண்ணிடும். ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது டிவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? டிவ் ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, நம்ம டிவைட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது சேம் ஃபங்க்ஷன் தான். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 16 × 2. 16 வந்து அது 2ஆல் வகுத்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 8. ஓகேங்களா? 8 2 16. ஓகேங்களா? ஸோ அதனால் 16 × 2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 8 அப்படிங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 8 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சு 8 வந்து 2 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 வருதுங்களா, 4. ஸோ இது வந்து டிவைட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதான் டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே ஹோவர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இதோட எக்ஸாம்பிள் தெரியும். ரிட்டர்ன்ஸ் த இன்டீஜர் பார்ட் ஆஃப் அ டிவிஷன். ஓகேங்களா? ஸோ டிவிஷன் ஃபங்க்ஷன். ஓகே ஃபைன். அடுத்தது வந்து ln ஃபங்க்ஷன். இந்த ln ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ln யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா lnல நான் ஹோவர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரிட்டர்ன்ஸ் த நேச்சுரல் லாகிரிதம் ஆஃப் த கிவன் நம்பர், ரிட்டர்ன்ஸ் null if the number is less than equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ln எக்ஸ்பிரஷன் 5 = 5 வந்துருக்கு. இப்போ நம்ம இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம், அப்சல்யூட் வேல்யூ மட்டும் நமக்கு காமிக்கும். இங்கே 5 அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா அது சேம் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். ln எக்ஸ்பிரஷன் × 50, எக்ஸ்பிரஷன் 15 கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 வேல்யூ காமிக்குது. ஓகேங்களா? ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபங்க்ஷன். உங்களுக்கு தெரியும் மேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து அதிகமான பெரிய நம்பர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி 2 நம்பர் கொடுத்துருக்கோம். மேக்ஸ் ஃபங்க்ஷன் இங்கே பாருங்கள், மேக்ஸ் ஃபங்க்ஷன் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் மேக்ஸ் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேக்ஸ் சேல்ஸ் உங்களுக்கு வந்துடும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ் 4,8 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 நம்பரில் எது வந்து ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு காமிக்கும் போது 8 அப்படின்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? 4,8 கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஹையஸ்ட் நம்பர் எதுனா 8. ஸோ இது மாதிரி மேக்ஸ் நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது மினிமம் த சேம் மின் ஃபங்க்ஷன். அதே தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் மின் கொடுத்துட்டு
மினிமம் கொடுத்துட்டு இந்த 4 கொடுத்தீங்கன்னா இது என்ன 4 தான் காமிக்கும். லெஸ் வந்து எதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர்லையுமே இதான் நம்மளுக்கு மினிமம் நம்பர். ஓகேங்களா, அதுதான் 4 அப்படின்னு காமிக்குது. ஃபைன். ஸோ அடுத்தது பவர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேங்களா, இது ஒரு விதமாக மல்டிபிள் ஃபங்க்ஷன் தான், மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது. ஸோ பவர்னு பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ 9,2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு 9 வந்து 2 டைம் இது பண்ணால் இது மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ நம்மளுக்கு வேல்யூ 81 அப்படின்னு வருது. ஓகேங்களா, இதே பார்த்தீங்கன்னா இப்போ நான் 6ன்னு கொடுக்குறேன். 6 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிட்டு என்ன வரும் உங்களுக்கு 36 வரும். ஓகேங்களா, 6 36. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி மல்டிப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு பவர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் ஃபங்க்ஷன் இங்கே பாருங்கள். இப்போ நான் ரவுண்டுன்னு கொடுத்துட்டு ஒரு 5.3263 அப்படின்னு கொடுத்துட்டு கமா 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டெசிமல் நம்பர். இப்போ நீங்கள் ஒரு காலமில் வந்து ஒரு நம்பர் காலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்ட்ரிக்டாக ஒரு 3 இல்லைனா 4 டெசிமல் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வேணும், மற்ற எல்லாமே ஒமிட் பண்ணிடுங்க அப்படின்ற போது ஸோ இது மாதிரி பாருங்கள் 4 5 வரும். ஸோ 4 இல்லைனா 5 டெசிமல் பாயிண்ட்ஸ் வரும்போது நம்மளுக்கு என்னென்னா 3 to 6 இல்லை 3 2 அது மாதிரி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ரவுண்ட் ஃபங்க்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா 5.3263 இருக்குது. கமா கொடுத்து நான் 3 கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா 5.326 மட்டும் எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 2 டெசிமல் மட்டும் காமி அப்படின்றேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கிச்சு பார்த்தீங்களா 330. ஓகேங்களா, 5.326 போனதுனால என்ன 30ஆக மாற்றிக்கிச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன பண்ணுறேன் மறுபடியும் 3 மாற்றிக்கிறேன். ஸோ 26 இந்த 26 வரலையும் வருது. ஓகேங்களா, இப்போ நான் 1 கொடுக்குறேன். 1 கொடுத்தா பாருங்கள் 300 அப்படின்னு மாறிக்கிச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ரவுண்ட் மேலே கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு 3.1415 கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்கள் 1415, 1 அப்படின்னு கொடுத்தா 3.1 அப்படின்னு மட்டும் தான் வருது. ஓகேங்களா, ஸோ அதே தாங்க. ஸோ இப்போ நான் 1 கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு என்னென்னா 5.3 தான் வரும் நம்மளுக்கு இல்லைங்களா. பட் தப்பாக காமிக்குது, ஒரே நிமிஷம். ரவுண்ட் நம்பர் டெசிமல்ஸ். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுறேன் மேபி எக்ஸாம்பிள் இருக்கிறதே கொடுக்குறேன். ஓகேங்களா, 3.1415, 1 அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன 3.1 வரணும். ஸோ 3.1 வருது. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னென்னா அதே மாதிரி நான் 6.2358 கொடுத்துட்டு 1 கொடுக்குறேன். நம்மளுக்கு 6.2 வரணும். 6.2 கரெக்டாக இருக்குங்களா. இந்த ஒரு டெசிமல் மட்டும் எடுத்துக்க அப்படின்ட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, 2ன்னு கொடுத்தா எனக்கு என்னது 3.24. ஓகேங்களா, 24 அப்படின்னா என்ன 8 வரலையும் வந்துருச்சு இல்லைங்களா. அதனால நம்மளுக்கு என்ன வந்து ரவுண்ட் பண்ணிக்கிச்சு 240 அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டிகிரி ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ டிகிரி ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம ட்ரிக்னோமெட்ரியில் படித்த மாதிரி மேத்தமெட்டிக்கலில் படித்த மாதிரி டிகிரிஸ் இருக்கும் இல்லைங்களா. 60 டிகிரிக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்றது இப்போ பார்த்திங்கன்னா டிகிரி மேலே ஹோவர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ டிகிரி அப்படின்றது பார்த்திங்கன்னா டிகிரி கன்வெர்ட்ஸ் எ நம்பர் இன்ட்டு ரேடியன்ஸ் டு டிகிரிஸ். ஓகேங்களா, ரேடியன்ஸ் டு டிகிரிஸாக மாற்றுது. ஓகேங்களா, ஸோ இப்போ டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 60 டிகிரிக்கு பார்த்திங்கன்னா ரேடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3438 அப்படிங்கிறது அதோட வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இதே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 180 அப்படின்னு மாத்திரன்னு வச்சிங்களேன். அதோட ரேடியன்ஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 10,313 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரேடியன்ஸ் டு டிகிரியாக வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்குது. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் சார்ட்டில் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே ஃபைன். அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் படிச்சிருப்போம், நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்றது 25 = 5 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா 100 நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் ரூட்டில் 100 கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன 10 டைம்ஸ் நம்மளுக்கு வருது இல்லைங்களா. அதாவது 100 அப்படிங்கிறது 10 வந்து நம்ம 10 டைம்ஸ் பண்ணுறோம். 10 டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து 100. ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது எப்படி வரும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் 2ன்னு வந்து இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சின்னதாக இருக்கும். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ அது வந்து 100 அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு போட்டிருக்கேன். இது ஸ்கொயர் தான், பட் ஸ்கொயர் ரூட் தான் நம்ம எப்படி படிப்போம் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு மேலே 2 அப்படின்னு சின்னதாக போட்டிருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா, ஸோ இப்போ 100 வந்து எத்தனை டேட்டிவாக இருக்குன்னா 10 வந்து 100
100 இருக்கு இல்லைங்களா, 10 டைம்ஸ் நம்ம இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த 100 அப்படின்ற ஸ்கொயர் ரூட்டில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஸ்கொயர் ரூட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். ஸோ இது அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா, ஸோ இது எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் ஸ்கொயர் மேலே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரிட்டர்ன்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் எ கிவன் நம்பர். ஓகேங்களா, ஸோ இப்போ ஸ்கொயர் 5 அப்படின்னு கொடுத்தா 25 கொடுக்கும். முன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 இங்கே இருந்தது, இஸ் ஈக்குவல் டு 5 வந்து வெளியே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 25 வந்துட்டு வெளியே இருக்குது, இப்போ 5 வந்து உள்ளே இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர், அந்த ஸ்கொயர்டுக்கும் ஸ்கொயருக்கு தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஸ்கொயர்டுன்றது ஆல்ரெடி நம்மளுக்கு வேல்யூ இருக்குது 100 அப்படின்னு இருக்குது. அது எத்தனை நாள் நம்மளால் அந்த 100 எப்படி நம்ம ஆட் பண்ணும், எந்த இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னும் போது 10 ஆட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் 5 அப்படின்னா அது வந்து 25. ஓகேங்களா, ஸோ இப்போ நாங்கள் 12ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் வந்து 12ன்னு கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 144 அப்படின்னு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ 12 × 12. ஓகேங்களா, 144 கரெக்டாக, 144 கரெக்டாக இருக்குங்களா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஸ்கொயர். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு நான் இன்னொரு தாட்டி சொல்லிடுறேங்க பாருங்கள். இப்போ 100 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கால்சியில், ஸோ 100 டிவைட் பை × 10 அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன 10 தான் வருது. கரெக்டுங்களா, ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் த டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ZN ஃபங்க்ஷன். ZN ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும், அதாவது நல் வேல்யூஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே நேம்னு இருக்குது, ரேட்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 6 5 4 இருக்குது. பட் ஆனால் இந்த ஒரே ஒரு செல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக இருக்குது. ஸோ அந்த எம்டியாக இருக்கிற செல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணிக்கும் 0 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ZN ஃபங்க்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் நல் வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்ம சீக்கிரம் என்ன பண்ணுறது, ஒரு நம்பர் வந்து கொடுத்து நம்ம அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ZN ஃபங்க்ஷன் 0 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ ZN அப்படின்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ZN கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டிங்ஸோட காலம் வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அசைன் பண்ணதுனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் எங்கே வந்து செல் வந்து எம்டியாக இருக்கும் அந்த இடத்துல எனக்கு 0 அப்படின்னு போட்டுக்குச்சு. ஓகேங்களா, ஸோ அங்கே பாருங்கள், ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பிரஷன் இஃப் இட் இஸ் நாட் நல், அதர்வைஸ் ரிட்டர்ன் 0 அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம ZN ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் டேப்லெட்டில். ஓகேங்களா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா, ஸோ இது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எப்போ யூஸ் பண்ணுவோம்னா காம்ப்ளெக்ஸ் சார்ட்ஸ் இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணும்போது இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சைன், காஸ், டேன், தீட்டா இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ சைன், காஸ், டேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிச்சிருப்போம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா இதெல்லாம். ஸோ அதோட ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன், சைன் போயிடுறேன். ஸோ சைன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, சைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதோட இது பார்த்துடலாம், எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ சைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் த சைன் ஆஃப் அன் ஆங்கிள். ஓகேங்களா, ரிட்டர்ன்ஸ் த சைன் ஆஃப் ஆங்கிள், ஸ்பெசிஃபை த ஆங்கிள் இன் ரேடியன்ஸ். ஸோ ஆங்கிள் நம்ம என்ன ஆங்கிள் கொடுக்குறோமோ அந்த ஆங்கிளுக்கு உண்டான ரேடியன்ஸு நம்மளுக்கு காமிக்கும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா 180 டிகிரி கொடுத்துருக்கேன், 180 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதோட ரேடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா -0.80 அப்படிங்கிறது அதோட ரேடியன்ஸ். ஓகேங்களா, ஸோ சைனோட இந்த 180 சைனோட ரேடியன்ஸ் பார்த்தீங்கன்னா -0.80 தான் அதோட ரேடியன்ஸ். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், சைன் அண்ட் பை ஃபங்க்ஷன் டிவைடட் இன்ட்டு 4 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து சைன் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஃபங்க்ஷன். ஸோ காஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ காஸ் அப்படிங்கிறது பாருங்கள், ரிட்டர்ன்ஸ் த கான்சைன் ஆஃப் an angle, specified the angle in the radians. ஓகேங்களா, ஸோ இந்த ரேடியன்ஸ் அதாவது இந்த 45 டிகிரி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 0.53 அப்படிங்கிறது இதோட ரேடியன்ஸ், ஆங்கிளோட ரேடியன்ஸ். ஓகேங்களா, 45 ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 0.53 ரேடியன்ஸ் தான் இதோட வேல்யூ. ஓகேங்களா, இங்கேயும் பாருங்கள் அதே தான், இந்த பிஐ வச்சு தான் நம்ம எல்லாமே டிவைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ரேடியன்ஸோட டிஃப்ரென்சஸ். ஓகேங்களா, இது வந்து காஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேன் அப்படின்ட்டு. இப்போ டேன் பார்த்திங்க அப்படின்னா டேன். ஓகே, ஸோ டேனுக்கும் பார்த்திங்கன்னா 180 டிகிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ரிட்டர்ன்ஸ் த
tangent of an angle, specify the angle in radians. ஓகேங்களா, tan அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு அதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க ரேடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.34 தான் அதோட ரேடியன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்ஸ்லாம் நம்ம போடும்போது நம்ம சின்ன இதிலே படிச்சிருப்போம். இந்த பாகை மணிலாம் வச்சுட்டு நம்ம ஒரு டிகிரிலாம் என்ன சொல்கிறது மார்க் பண்ணி நம்ம அந்த கோடெலாம் இந்த ட்ரையாங்கிள் இது மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதே ஃபங்க்ஷன் தான் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா காம்ப்ளெக்ஸாக சார்ட்ஸ் எல்லாம் நம்ம கஸ்டமைஸ் சார்ட் பண்ணும்போது இதெல்லாமே நம்மளுக்கு அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இது என்னென்னு தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம அந்த கண்டிப்பாக அந்த சார்ட்லாம் க்ரியேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, காஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபைன். ஸோ டேன் அப்படிங்கிறது டேனோட 180 டிகிரியோட ரேடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1.34 தான் அதோட ரேடியன்ஸ். ஓகேங்களா, ஃபைன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காட். ஸோ காட் அப்படிங்கிறது அதே தான். ஸோ இதோட ரேடியன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். காட் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ ரிட்டர்ன்ஸ் த காண்ட் ஏஜென்ட் ஆஃப் ஆங்கிள், ஸ்பெசிஃபை த ஆங்கிள் இன் ரேடியன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதோட ரேடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 0.75. ஸோ பார்த்தீங்கன்னா சைன், காஸ், டேன், காட் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரேடியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. நாங்கள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி தான் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்குமே. பட் ஆனால் அதோட ரேடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ சைன். ஓகேங்களா, ஏ சைன் அப்படிங்கிறது இந்த சைனோட தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரேடியன்ஸு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க். ஓகேங்களா, ஸோ இது நம்ம ரேடியன்ஸோட வேல்யூ கன்வெர்ட் பண்ணி காமிச்சது. இது வந்து ஆர்க்கோட வேல்யூ வந்து கன்வெர்ட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா, ஸோ ஏ சைன் போயிடுறேன். ஓகேங்களா, ஏ சைனில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், returns the arc sine of a number, the results is the radians. ஓகேங்களா, ஸோ ஆர்க்கோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ரேடியன்ஸாக கொடுக்குது. ஸோ இங்கே வந்து ஏ சைனில் பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுக்குறேன். இந்த 1ஓட ஆர்க் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.57 ரேடியன்ஸ். ஓகேங்களா, ஸோ அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். ஸோ எந்த வேல்யூ நம்மளுக்கு வராது. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ சைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1லேருந்து தான் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ அதோட சைன் பார்த்தீங்கன்னா 1.57 அப்படின்றது இங்கே நம்மளுக்கு வந்துச்சு பாருங்கள். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ காஸ். ஓகேங்களா, இப்போ ஏ காஸ் ஆர்க் காஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் மைனஸ் வேல்யூ வந்து அப்சல்யூட் வேல்யூ கொடுக்குது. ஏபிஎஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு. இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா ஏ காஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா -1 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா 3.14 அப்படின்ற வேல்யூ கொடுக்குது. ஓகேங்களா, ரிட்டர்ன்ஸ் த ஆர்க் கொசைன் ஆஃப் நம்பர், த ரிசல்ட்ஸ் இஸ் இன் ரேடியன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஆர்க் கொசைனோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ரேடியன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிக்குது. 314 அப்படிங்கிறது அதோட ரேடியன்ஸ். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், இந்த சேம் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 314 அப்படின்றது. ஓகே, ஸோ A10 இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஆர்க்கு பேஸ் பண்ணி வரது தான். ரிட்டர்ன்ஸ் த ஆர்க் டேஞ்சன்ட் ஆஃப் நம்பர், த ரிசல்ட்ஸ் இன் த ரேடியன்ஸ். ஓகேங்களா, ஸோ 180 இல்லைனா 120 நான் 120 கொடுத்துருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ரேடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.56 ரேடியன்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் 180 கொடுக்குறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1.57 அப்படின்னு மாறுது. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஈச் ஃபங்க்ஷன்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனால டீட்டெயிலாக நம்ம அந்த ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, பட் இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சார்ட்ஸ் மட்டும் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கின்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். பட் ஆனால் நீங்கள் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா, ஸோ எங்கே நம்ம யூஸ் பண்ணுமோ அங்கே மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதோட யூசேஜ் ரொம்ப கம்மி தான். பட் இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ், அதாவது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனோட யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாகவே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு நாலேஜ்க்காக தெரிஞ்சு வச்சுங்க. எனக்கும் இது வந்து டீட்டெயில்டாக எனக்கு தெரியாது. டீட்டெயில்டாக அப்படின்னா நம்ம என்ன இன்டெப்த்தாக எனக்கு தெரியாது. ஓகேங்களா, எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு நான் அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இப்போ பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.